சினிமாவில் இருந்து விலகுவதாக விஜய் அறிவித்ததில் இருந்தே அவர் நடிக்கும் படங்கள் குறித்த எதிர்பார்ப்பு எகிறியிருக்கிறது. அது தற்போது நடித்து வரும் கோட் படமாக இருந்தாலும் சரி, இனிமேல் எடுக்கப் போகும் தளபதி 69 படமாக இருந்தாலும் சரி, ஒரு அப்டேட் கிடைத்தாலும் அக்காக பிரித்து தூள் தூளாக்கி வருகின்றனர் ரசிகர்கள். முதலில் கோட் படம் ரஜினியின் வேட்டையன் படத்தோடு தீபாவளிக்கு போட்டி போடும் என கூறப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் படமும் ரஜினி படமும் தீபாவளி ரேஸில் மோதுகிறது என்ற தகவல் ஃபேன்ஸ் வாருக்கு தீனியாக அமைய கோட் படத்தை முன்கூட்டியே ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செய்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, கோட் படத்தின் ரிலீஸ் தேதி ஆரம்பித்து போஸ்டர் வரை ரசிகர்கள் கண்டுபிடிக்கும் டீகோட் லிஸ்டுகள் கதை குறித்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளன. நண்பன் படத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என ஸ்ரீவத்சன் எழுதும் வீடியோவை போட்டு கோட் பட போஸ்டரை கொண்டாடி வரும் ரசிகர்கள் படத்தின் ரிலீஸ் தேதிக்கே புதிய கதையை உருவாக்கியுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை குறிவைத்து ரம்ஜான் ட்ரீட்டாக ரிலீஸ் தேதியை அறிவித்தாலும் கோட் படம் ரிலீஸ் ஆகும் செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது. சமீபத்தில் விஜய் சாய்பாபா கோவில் கட்டிய செய்தி வெளியான நிலையில் சாய்பாபாவிற்கு உகந்த நாளான வியாழக்கிழமை என்றே படத்தை ரிலீஸ் செய்வதாக படக்குழுவே ஆடி போகும் அளவிற்கு அர்த்தம் கற்பித்து வருகின்றனர் விஜய் ரசிகர்கள். இது ஒருபுறம் இருக்க, வெங்கட் பிரபு ரசிகர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் அஜித்தை வைத்து வெங்கட் பிரபு இயக்கிய மாஸ் படமான மங்காத்தாவும் விநாயகர் சதுர்த்தி என்றுதான் ரிலீஸ் ஆனது என சென்டிமெண்ட் பிளாஷ்பேக்கையும் வைத்துள்ளனர். அத்தோடு ரிலீஸ் தேதி போஸ்டரில் இருக்கும் விஜயின் லுக்கும் கவனிக்கத்தக்கதாகவே மாறியிருக்கிறது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் சாந்தமாக இருக்கும் விஜயை பார்த்து சயின்டிஸ்டாக இருக்குமோ என கேள்வி எழுப்பி வரும் நெட்டிசன்கள் போஸ்டரில் கண்ணுக்கே தெரியாத அளவிற்கு இருக்கும் எழுத்துக்களை கூட போக்கஸ் செய்திருக்கின்றனர். போஸ்டர் முழுக்க பல ஸ்டாம்புகள் குத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதில் மலேசியன் இமிகிரேஷன் சீல் மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதே போல போஸ்டரில் வெளிநாட்டு கரன்சியும் உள்ளது. அது மலேசியன் கரன்சியா ரஷ்யன் கரன்சியா என ஒரு பக்கம் விவாதம் நடந்து வர, இன்னொரு பக்கம் ரஷ்ய அதிபர் மாளிகைக்கு அருகிலேயே பாலத்தில் வெடிகுண்டு வெடிப்பது போன்ற காட்சிகள் இருக்கும் நிலையில் ரஷ்யாவை மையப்படுத்திய போர் சம்பவத்தை முன்னிலைப்படுத்தி கதையம்சம் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. கோட் படம் குறித்து படக்குழு பேசிய போதெல்லாம் டைம் குறித்தும் அதிக அளவில் பேசுவதை பார்க்க முடிகிறது. அதற்கு ஏற்ப வயதை குறைத்து காட்டும் டி ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கோட் படமும் டைம் டிராவல் அட்வென்ச்சர்ஸ் கொண்ட படமாக இருக்கும் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக வெளியான கோட் பட போஸ்டர் டிபி கூப்பர் படத்தின் காப்பியாக இருக்கலாம் என விமர்சனம் எழுந்த நிலையில் அதற்கு ஏற்ப போஸ்டரில் பல நாடுகளின் பாஸ்போர்ட் சீல்களும் இருக்கின்றன. வழக்கமாக ட்ரெய்லர், டீசர் என வீடியோ வந்தால்தான் இது மாதிரி டீகோட் லிஸ்டுகளை பார்க்க முடியும். ஆனால் விஜயின் கோட் படத்தின் ஒரு போஸ்டருக்கே இதுவா அதுவா என சோசியல் மீடியா முழுவதும் டீகோட் லிஸ்டுகள் நிரம்பி கிடக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.